Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைவசில சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப் பிரைவசில கான்டாக்ட்ல வாட்ஸ்அப் கான்டாக்ட் சொல்லிட்டு புதுசா ஒரு ஃபீச்சர் வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஃபீச்சர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஓகே, அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ வாட்ஸ்அப் வந்து ஓபன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்ட பிறகு மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல 3 டாட் இருக்கும். 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ்ல செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்கும். செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ செட்டிங்ஸ் பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு பிரைவசி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. பிரைவசி கிளிக் பண்ணுங்க. பிரைவசி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ பிரைவசிக்கான அந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணுங்க. இப்போ கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பாருங்க கான்டாக்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கான்டாக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து கான்டாக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கான்டாக்ட்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க இதுக்கு முன்னாடிலாம் அந்த கான்டாக்ட்ஸ் அப்படின்ற இந்த பேஜ்ல பிளாக்டு கான்டாக்ட்ஸ் சொல்லிட்டு இப்போ இப்படி மட்டும் தான் இருந்துச்சு. நம்ம அதுக்குள்ள போயிட்டு நம்ம பிளாக் பண்ண லிஸ்ட் எல்லாமே பார்க்கலாம். வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸை பிளாக் பண்ண லிஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்க பிளாக் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த பேஜ்ல இருந்து பிளாக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக்டு கான்டாக்ட்ஸ் அப்படின்ற ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இது மட்டும் இருந்துச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் அப்படின்ற இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாவே இது வந்து டர்ன் ஆன்ல தான் இருக்கும். இது வந்து ஆஃப்ல இருக்காது. இது வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல நீங்க வந்து சேவ் பண்றீங்க அப்படின்னா அந்த கான்டாக்ட்ஸ் வந்து நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணும்போதோ அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வேற ஒரு போனை நீங்க லாகின் பண்ணும்போதோ உங்களுடைய மெயில் அட்ரஸ் எல்லாமே போட்டு அந்த போனை லாகின் பண்ணும்போதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல இப்ப சேவ் பண்ண அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்டாக்ட்லாம் சேவ்ல இருக்காது. மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வந்து இந்த ஃபீச்சரை டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கும் பொழுது. ஓகே, இதை வந்து நான் டர்ன் ஆஃப் பண்ற மாதிரிங்க. டர்ன் ஆஃப் கிளிக் பண்ணும்போது இந்த பாப்அப்ல அவங்க வந்து தெளிவா வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த பாப்அப்ல வந்து பாத்தீங்கன்னா delete all வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நீங்க இதுல delete கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸும் வந்து delete ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து இது போல நீங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட்ஸ் வந்து சேவ் பண்ணிருப்பீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்ஸ் வந்து சேவ் பண்ணிருப்பீங்க. அப்படி சேவ் பண்ணிருக்க பட்சத்துல அந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த ஃபீச்சரை நீங்க டர்ன் ஆஃப் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து டர்ன் ஆஃப் பண்ணும்போது இந்த ஃபீச்சர் வந்து டர்ன் ஆஃப் வந்து ஆயிடும். அதே சமயம் அந்த வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா delete ஆயிடும். அப்படின்ற பட்சத்துல இதுல சேவ் ஆல் கான்டாக்ட்ஸ் டு ஃபோன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபீச்சர் வந்து இது ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா ஆன் பண்ணிக்கோங்க. இது ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல சேவ் பண்ண அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் கான்டாக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். அப்படி சேவ் ஆகிற பட்சத்துல இதுல நீங்க டெலிட் கொடுத்தாலும் அந்த கான்டாக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தான் காமிக்கும். ஓகே, இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால மறக்காம இது போல நீங்க வந்து இந்த ஃபீச்சரை டர்ன் ஆஃப் வந்து பண்றீங்க, எனக்கு வந்து இந்த ஃபீச்சர் வந்து வேணாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து இது போல இந்த டிக் பண்ணிக்கோங்க. அந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு சேவ் ஆல் கான்டாக்ட்ஸ் டு ஃபோன் இருக்கு. ஃபோனை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் delete கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு டர்ன் ஆஃப் வந்து ஆயிடும். ஓகே, இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து யூஸ் ஆகுது. இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டர்ன் ஆஃப் பண்றது உங்களுக்கு வந்து சேவ் கிடையாது. இது வந்து டர்ன் ஆன்லயே வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் ஆகுது. இப்போ வந்து பாருங்க நான் delete வந்து கொடுக்குறேன். இப்போ delete கொடுக்கும்போது இப்போ வந்து delete ஆயிடும். அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா delete ஆயிடும். வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் இஸ் டர்ன் ஆஃப் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ வந்து delete வந்து ஆயிடும். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் அப்படின்ற ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா டர்ன் ஆஃப் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ நீங்க வேணும் அப்படின்னா திரும்ப நீங்க டர்ன் ஆன் வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து யுவர் லாஸ்ட் செட்டிங்ஸ் அப்டேட் இஸ் ஸ்டில் ப்ராசஸிங் ட்ரை அகைன் சூன் சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டர்ன் ஆன் வந்து ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இப்பதான் பண்ணனால ரீசன்னா அதனால வந்து பாத்தீங்கன்னா டர்ன் ஆன் ஆகல. இப்போ வந்து பாருங்க இப்போ வந்து டர்ன் ஆன் வந்துச்சு திரும்ப வந்து பண்ணும்போது. ஓகே, இப்போ நான் பேக் வந்துட்டு உதாரணத்துக்காக இப்போ நான் வந்து ஒரு கான்டாக்ட் வந்து நான் சேவ் பண்ணி காமிக்கிறேன். நியூ கான்டாக்ட் வந்து நான் உங்களுக்கு சேவ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் இருக்கு. இந்த ப்ளஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு பிறகு மேல வந்து பாருங்க சர்ச் ஐகான் இருக்கு. சர்ச் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சர்ச் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பிறகு சர்ச் நேம் ஆர் நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய நியூ நம்பர் இப்போ நியூ ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுடைய நம்பரை வந்து நீங்க சேவ் பண்ணுவீங்க. இதே போல தான் வாட்ஸ்அப் கான்டாக்ட்ல வந்து சேவ் பண்ணுவீங்க. இதுல சேவ் பண்ணிட்டு அதுல போயிட்டு நீங்க டர்ன் ஆஃப் பண்ணும்போது நீங்க இதுல சேவ் பண்ண கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா delete ஆயிடும். நீங்க வந்து போன்ல சேவ் பண்ணாம இதுல பண்ணிருந்தீங்க அப்படின்னா. ஓகே, இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இதுல வந்து பாருங்க நான் அந்த கான்டாக்ட் புதிய நம்பர் வந்து நான் டைப் பண்றேன். இப்போ என்னுடைய புதிய நம்பர் வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போ இதுல வந்து பாருங்க சாட் சொல்லிட்டு இருக்கு. சாட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது போல அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெசேஜ் பண்ணுவீங்க அவங்க நம்பரை சேவ் பண்ணாமலே. இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நம்பரை சேவ் பண்ணலாம் சொல்லிட்டு போவீங்க. மேல டாப்ல ரைட் சைடுல வந்து பாருங்க 3 டாட் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு ஆட் டு கான்டாக்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆட் டு கான்டாக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஆட் டு கான்டாக்ட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வந்துடும். இப்போ இதுல வந்து அவங்களுடைய நேம் என்னவோ அந்த நேம் வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. நேம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து அவங்களுடைய நேம் என்டர் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து அப்படியே கூட சேவ் பண்ணலாம். இதுல வந்து சிங்க் கான்டாக்ட் டு ஃபோன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் கான்டாக்டை நீங்க சேவ் பண்ணும்போது உங்களுடைய ஃபோன் கான்டாக்டோட நீங்க சிங்க் பண்ணிட்டீங்க. இப்பவே இந்த ஃபீச்சர் வந்து டர்ன் ஆன் பண்ணிட்டு சேவ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த ஃபீச்சரை போயிட்டு நீங்க டர்ன் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கான்டாக்ட் அப்படியே இருக்கும், delete ஆகாது. நீங்க இதுல வந்து நீங்க டர்ன் ஆன் பண்ணாம இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அதை போயிட்டு நீங்க டர்ன் ஆஃப் பண்ணும்போது இந்த கான்டாக்ட் வந்து வாட்ஸ்அப்ல இருந்து delete ஆயிடும். அந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா delete ஆயிடும். நீங்க திரும்ப வந்து சேவ் பண்ற மாதிரி தான் இருக்கும்.
நீங்க வந்து வேற போன்ல மாத்தும் போது சரி, லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணும்போது சரி. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க அதனால நீங்க வாட்ஸ்அப்ல புதிய கான்டாக்ட் இது போல நீங்க சேவ் பண்ணும்போது சிங் கான்டாக்ட் டு ஃபோன் சொல்லிட்டு இருக்கு. இந்த ஃபீச்சரை டர்ன் ஆன் வந்து பண்ணிக்கோங்க. டர்ன் ஆன் பண்ணிட்டு கீழே வந்து பாருங்க சிங் டு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆரோ கிளிக் பண்ணி இப்போ நீங்க வந்து எந்த மெயில் ஐடி வழியாக நீங்க வந்து அந்த கான்டாக்டை சேவ் பண்றீங்க, மெயில் ஐடி வழியாக சேவ் பண்றீங்க அல்லது உங்களுடைய ஃபோன் வழியாக நீங்க சேவ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மெயில் ஐடி வழியாக தான் சேவ் பண்ணுவேன். அதனால ஒரு மெயில் ஐடி செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்துட்டு அந்த மெயில் ஐடி செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா சேவ் இருக்கு. சேவ் வந்து கொடுக்குறேன். சேவ் கொடுக்கும்போது இப்போ அந்த கான்டாக்ட் ஓகே, இப்போ சேவ் கொடுக்கும்போது அந்த கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா சேவ் வந்து ஆயிடும். இப்போ வந்து பாருங்க எனக்கு அந்த கான்டாக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா சேவ் ஆயிடுச்சு. இது போல சேவ் பண்ணும்போது நீங்க அந்த கான்டாக்ட்ல போயிட்டு அதை டர்ன் ஆஃப் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் அப்படியே தான் இருக்கும், டெலீட் வந்து ஆகாது. ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த நம்பரை வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நம்பர் வந்து இது போல நான் போனோட லிங்க் பண்ணி சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவாவே நான் வந்து டெலீட் வந்து பண்ணி காமிக்கிறேன். மேலே டாப் ரைட்ஸ்ல கூடிய 3 டாட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க பிரைஸை கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இதுக்குள்ளே போயிட்டு கான்டாக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இதை வந்து டர்ன் ஆஃப் வந்து கொடுக்குறேன். இதுல வந்து பாருங்க டெலீட் இருக்கு, டெலீட் வந்து கொடுத்துக்கிறேன். வரல. ஓகே, பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வந்துட்டு பார்க்கும்போது வந்து பாருங்க இப்போ இந்த கான்டாக்ட் வந்து அழகா அப்படியே வந்து இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியுது வந்து டெலீட் ஆகல. அந்த ஃபீச்சரை டர்ன் ஆஃப் பண்ணும்போதும் இப்போ வந்து இது வந்து டெலீட் ஆகல. ஓகே, இப்போ இந்த நம்பரை வந்து நான் டெலீட் வந்து பண்ண போறேன். ஓகே, இப்போ இந்த கான்டாக்ட் வந்து நான் திரும்ப வந்து டெலீட் பண்ண போறேன். மறுபடியும் மேலே டாப் ரைட்ஸ்ல கூடிய 3 டாட் கிளிக் பண்ணிட்டு வியூ கான்டாக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் மேலே டாப்ல ரைட்ஸ்ல கூடிய 3 டாட் கிளிக் பண்ணி எடிட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். எடிட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ மேலே வந்து பாருங்க மேலே டாப்ல ரைட்ஸ்ல 3 டாட் இதை கிளிக் பண்ணி டெலீட் கான்டாக்ட் சொல்லிட்டு இருக்கு. டெலீட் கான்டாக்ட் கிளிக் பண்றேன். ஓகே, மறுபடியும் டெலீட் வந்து கொடுக்குறேன். ஓகே, டெலீட் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இந்த கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா டெலீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்க வெறும் நம்பர் மட்டும் தான் காமிக்குது. எனக்கு வந்து அந்த கான்டாக்ட் நேம் வந்து காமிக்கல. இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஓகே, நான் வந்து திரும்ப வந்து இந்த நம்பரை வந்து சேவ் பண்றேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க எம்டியா நம்பர் இருக்கு. அவங்க கூட சாட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். மறுபடியும் அந்த சாட்குள்ள போயிட்டு மேலே 3 டாட் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் டு கனெக்ட் இருக்கு, அதை கிளிக். ஓகே, இப்போ இது வந்து பாருங்க இப்போ இந்த நம்பரை வந்து நான் சேவ் பண்ண போறேன். இப்போ வந்து நேம் வந்து மறுபடியும் நான் டைப் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நேம் வந்து டைப் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க சிங் கனெக்ட் டு ஃபோன் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து இப்போ நான் டர்ன் ஆன் பண்ண போதில்லை, இதுல ஆஃப்லேயே விட்டுட்டு சேவ் பண்ண போறேன். இப்போ நான் சேவ் வந்து கொடுக்குறேன். சேவ் வந்து கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துட்ட பிறகு நான் பேக் வந்துட்டு இப்போ மறுபடியும் மேலே டாப் ரைட்ஸ்ல கூட 3 டாட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் பிரைவசி கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அந்த கனெக்ட்குள்ளே வந்துட்டு இப்போ வாட்ஸ்அப் கனெக்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இதை வந்து இப்போ நான் டர்ன் ஆஃப் வந்து பண்றேன். இப்போ டர்ன் ஆஃப் பண்ணும்போது இப்போ வந்து பாருங்க இதுல வந்து சேவ் ஆல் கனெக்ட்ஸ் டு ஃபோன் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து செலக்ட் ஆயிருக்கு. இப்போ இதை செலக்ட் ஆகாம இந்த டிக் வந்து எடுத்து விட்டுறேன். இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து டெலீட் வந்து கொடுக்குறேன். இப்போ டெலீட் வந்து கொடுத்துறேன். டெலீட் கொடுக்கும்போது வந்து பாருங்க இப்போ வாட்ஸ்அப்ல சேவ் பண்ண அந்த கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மொபைலோட லிங்க் பண்ணாம வாட்ஸ்அப்ல சேவ் பண்ண அந்த கான்டாக்ட் வந்து டெலீட் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். பேக் வந்துடுறேன். இப்போ டோட்டலா பேக் வந்துடுறேன். இப்போ பேக் வரும்போது பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நேம் போட்டு சேவ் பண்ணிருந்தேன். இப்போ இதுல வந்து பாருங்க வெறும் நம்பர் மட்டும் தான் காமிக்குது. ஓகே, இது வரைக்கும் நான் சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல பிரைவசிக்குள்ள கான்டாக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் அப்படின்ற அந்த ஃபீச்சரை வந்து யூஸ் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.